பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: கண்களை ஏறெடுத்து பாருங்கள், செழிப்பை பாருங்கள், உயர்வை பாருங்கள். ஆதார வசனம் மல்கியா 4:2. நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். தேவ கிருபை பெற்றவர்களே, பழைய ஏற்பாட்டு புத்தகங்களில் மல்கியா புத்தகம் கடைசி புத்தகம். 4 அதிகாரங்களை கொண்டது. உரையாடல் அமைப்பில் கொடுக்கப்பட்டுள்ளது. கர்த்தர் கேள்வி கேட்டு நாம் அதற்கு என்ன பதில் சொல்லுவோம் என்று அதையே அவர் சொல்லி பின் அதற்கும் பதில் கொடுத்தது போல அமைந்துள்ளது. இதற்கப்புறம் 400 ஆண்டுகள் எந்த தீர்க்கதரிசியும் இல்லை, கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படவும் இல்லை. யோவான் ஸ்நானகன் வருகை அவனுடைய ஊழியத்தை பற்றி 2 இடங்களில் கர்த்தர் பேசியுள்ளார். மல்கியா 3:1, மல்கியா 4:6. கடைசி வார்த்தை யோவான் ஸ்நானகனை பற்றியது. நான் உண்டு பண்ணின ஜாதிக்குள் ஜனத்தில் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்றார். அப்படித்தான் தன் மக்களை வைத்திருந்தார். பாவம் செய்தார்கள், பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனார்கள். போன பின்பு 70 ஆண்டுகள் கழித்து ஒவ்வொருவருடைய தலைமையங்கள் யூதாவுக்கு வந்தனர். ஆலயம் கட்டப்பட்டது, அலங்கம் கட்டப்பட்டது. எஸ்ரா, நெகேமியா போன்றவர்கள் வேதத்தை வாசித்து எதிலிருந்து விழுந்து போனோம் என்று எடுத்து சொல்லி மக்களை மறுபடியும் ஆயத்தப்படுத்தினார்கள். இதை எஸ்ரா, நெகேமியா புத்தகங்களில் காணலாம். ஆனாலும் மக்கள் அந்நியரோடு இணைந்து கொண்டு பலி செலுத்தும் முறைமை, தசமபாகம், காணிக்கை செலுத்தும் முறைமையை விட்டுவிட்டார்கள். எத்தனை சம்பாதித்தாலும் மீதம் எடுக்க முடியவில்லை. எப்போதும் பற்றாக்குறை. விளைந்து அறுக்க போகும் நேரத்தில் அவை களஞ்சியத்திற்குள் வந்து சேருவதில்லை. கர்த்தர் இதற்கெல்லாம் காரணம், என்னையும் நான் உண்டாக்கின முறைமையையும் விட்டு விட்டீர்கள் என்றார். இதற்கு என்ன பரிகாரம் என்பதை மல்கியா 4 அதிகாரத்தில் இதுவரை சொன்னவைகளெல்லாம் சேர்த்து சுருக்கமாக கூறிவிட்டார். உங்களுடைய புலம்பல்களையும் இல்லாமையும் இந்த தேவனை தேடி என்ன பிரயோஜனம் என்று கேட்டதையும் விட்டுவிட்டு என்னிடம் திரும்புங்கள். அந்த அழுக்கு போர்வையை தூக்கி எறிந்துவிட்டு என்னை பின்பற்றுங்கள். என் நியமங்களை கை கொள்ளுங்கள். நீதி என்று நான் கற்பித்ததை கடைப்பிடியுங்கள். நான் தான் உங்கள் மேய்ப்பன், பசும்புலை காட்டுவேன். நீங்கள் மறுபடியும் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். அதாவது வாழ்வில் எல்லா நிலையிலும் சமாதானமும் கொழுமையும் செழிப்பும் இருக்கும் என்கிறார். சரி, புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நமக்கு இதில் என்ன பங்கு? என்ன சொல்ல வருகிறார்? நம்முடைய செழிப்புக்கு எப்படி வழிகாட்டுகிறார் என்றால், எந்த ஒரு ஆண்டவரின் பிள்ளைக்கும் ஆவிக்குரிய வாழ்வு கர்த்தரை தேடுதல், நியமங்களை கடைப்பிடித்தல், பயந்து நடத்தல், ஆவியானவருக்கு கீழ்ப்படுதல், இவைகள் சேர்ந்ததுதான் ஆவிக்குரிய வாழ்வு. இது செழிப்பில்லை என்றால் உலக பிரகாரமான வாழ்வு செழிப்பு இருக்காது. உள்ளான வாழ்வு நமது எண்ணம், நம்பிக்கை, கட்டுப்பாடு, கட்டுக்கோப்பு, விசுவாசத்தை செயல்படுத்தும் முறை, இதில் பங்கம் இருக்கிறதா என்பதைத்தான் உய்த்து ஆராய வேண்டும். பிஸ்னஸ், வேலை, குடும்ப உறவு, பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் இருத்தல், எதில் எடுத்தாலும் தடைகள், தோல்விகள் இருந்தால் பில்லி சூடியை வைத்து விட்டார்கள் என்றோ இவள்தான் காரணம் என்று காரணங்களை வெளியே ஆராயதற்கு தேடாதீர்கள். அவைகள் உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது. ஆதியாகமம் 15 அதிகாரம் 5 கர்த்தர் ஆபிரகாமை வெளியே அழைத்து வந்து நட்சத்திரங்களை காட்டி, இவைகளை என்ன கூடுமானால் என்ன, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று அவனுடைய விசுவாசத்தை எண்ணத்தில், யோசனையில் ஒரு திருப்பு முனையை கொடுத்தான். ஆபிரகாம் இதுவரை நட்சத்திரங்களை பார்த்ததில்லையா? அவனுக்கு ஒரு சேஞ்ச் வேண்டுதாக இருந்தது. ஒரு எண்ணத்தில் ஒரு சேஞ்ச், பார்வையில் ஒரு சேஞ்ச். வாக்கு பெற்றவன் தான், ஆனால் சூழ்நிலையை பார்த்து தனக்கு குழந்தை இல்லை என்பதை மறுபடியும் சொல்லி சோர்ந்து போன பழைய நிலையிலிருந்து அவனை கர்த்தர் புதிய நிலைக்கு, விசுவாச நிலைக்கு கொண்டு வந்தார். மறுபடியும் வாக்கை உறுதிப்படுத்தினார். பின்பு அவர் கொடுத்தபடியே சொன்னபடியே நடந்தது. அவனும் நடந்தான். நாம் அறிவோம். நம்மையும் கர்த்தர் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள் என்றால் நான் உங்களை செழிப்படைய செய்வேன். நானே உங்கள் மேய்ப்பன். எனக்குத்தான் தெரியும் இந்த பிசினஸை, ப்ராஜெக்டை எப்படி மேன்மையடைய செய்வது, எங்கு அதிக ஆர்டர் கிடைக்கும் என்பது எனக்குத்தான் தெரியும். வலப்பக்கத்தில் வலையை போடுங்கள் என்று சொன்னார். 2 படகுகள் நிரம்ப கிடைத்தது. அவருக்குத்தான் மீன் எங்கே கூடி இருக்கிறது என்று. ஆழத்தில் வலையை போடுங்கள் என்றார். 153 பெரிய மீன்களை பிடித்தார்கள். அப்படி எனக்குத்தான் தெரியும் இந்த பிசினஸை எப்படி நடத்துவது என்று. அடமண்டாக இருக்கும் நபரின் பிள்ளைகளை எப்படி மாற்றுவது என்பது எனக்கு தெரியும். இந்த தடைகளை நீக்கி காரியத்தை எப்படி வாய்க்க செய்வது என்பது எனக்கு தெரியும். ஆகையால் ஆவிக்குரிய காரியங்களை சீர்தூக்கி பார்த்து உடனடியாக சரி செய்து தன்னிடம் திரும்ப சொல்லுகிறார்.
கொழுத்த கன்றுகளைப் போல வளர்வீர் என்று வாக்கு கொடுத்து விட்டார். இதில் நமக்கு சந்தேகம் வரக்கூடாது. எப்படி செய்வார்? நிலைமை இப்படி இருக்கிறதே என்று கீழேயே பார்த்து கொண்டிராமல் உங்கள் கண்களை மேலே நோக்கி பாருங்கள். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நம் கண்களுக்கு தீர்வு அங்கேயே இருந்தாலும் தெரியாது. ஆதியாகமம் 21 அதிகாரம் 16-19 வசனங்களை படியுங்கள். தண்ணீர் துறவு அங்கேதான் இருந்தது. ஆகாரின் கண்களுக்கு தெரியவில்லையே. நீங்கள் எல்லாவற்றிலும் பெரிய உயர்ந்த சிறந்த ஆசீர்வாதங்களை காண வேண்டுமானால் உங்களது ஆவிக்குரிய வாழ்வை சீர்படுத்த பழைய எண்ணங்களை விட்டு வெளியே வாருங்கள். நெகட்டிவாகவே பேசுவதற்கு நட்பை துண்டித்துக் கொள்ளுங்கள். வெளியே வாருங்கள். முடியாது, கிடைக்காது, நமக்கெல்லாம் கிடைக்குமா என்று பேசுவதை நிறுத்திவிட்டு வெளியே வாருங்கள். புதிய தரிசனங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் பங்கை நீங்கள் சீராய் செய்யுங்கள். விசுவாச வார்த்தையை தவிர வேறு எதையும் பேசாதீர்கள். மௌனமாயிருங்கள். உங்கள் வார்த்தைக்கு வல்லமை உண்டு. சும்மாதான் பேசினேன் என்று சொல்லாதீர்கள். சும்மா என்பது ஏதுமில்லை. எல்லாவற்றுக்கும் ஒரு விளைச்சல் விளைவு உண்டு. காணாதவைகளை கண்டது போல தழுவிக் கொள்ளுங்கள். எண்ணத்தில், சிந்தனையில். காணாதிருந்த விசுவாசிகளுடைய பாக்கியவான். தேவ வார்த்தைகளை பெரிய பொக்கிஷமாக சொத்தாக எண்ணி அதையே தியானியுங்கள், பேசுங்கள். எதை எண்ணத்தில் தழுவினீர்களோ, நம்பினீர்களோ, பேசினீர்களோ அப்படியே நடக்கும். உங்களது வளர்ச்சி நாளுக்கு நாள் உயரும், மெருகு ஏறும். ஜெபிக்கலாம். தகப்பனே, வேண்டாத கீழே இழுக்கும் பழைய எண்ணங்கள், பேச்சுக்களை, நம்பிக்கைகளை, நட்புகளை விட்டு வெளியே வந்து முழுமையாக உம்மையும் வார்த்தையும் பிடித்துக் கொள்வோம். வார்த்தையின்படியே வாழ்வு அமையும் என்று இயேசுவின் நாமத்தில் அறிக்கை செய்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன். அல்லேலூயா.